திருமணமான மணப்பெண்ணின் மனநிலை. புகுந்த வீடு பிறந்த வீடாகிவிட்டது, பிறந்த வீடு விருந்தாளி வீடாகிவிட்டது. இனி இது நம்ம வீடு அல்ல, அம்மா வீடு என்றாகிவிட்டது. வரையறை நாட்கள் இல்லாமல் இனி இங்கு வாழ முடியாது. ஒருவேளை ஒரு மாதம் வந்து தங்கினால் என்ன பேசும் இந்த சமூகம்? ஒரு நிமிடத்தில் மாறிவிட்டது அவளின் ஒட்டுமொத்த வாழ்க்கை. விளையாட்டுத்தனமெல்லாம் விரைந்தோடி போக புதிதாய் தெரிந்தாள் அவளுக்கு. திருமணம் வெறும் வார்த்தை அல்ல, வாழ்க்கை என உணர்ந்தாள். உச்சகட்ட சந்தோஷமும் உச்சகட்ட பயமும் கலந்த மனநிலையில் அவளின் மனம். விடிந்து கண் விழித்ததும் கையில் காப்பி கொடுத்து எழுப்பும் தன் தாயை தேடியது அவளது கண்கள். பிறந்த ஊரின் காற்றின் வாசத்தை தேடி அலைந்தது அவளின் மூச்சு. புதிய மக்களுக்கிடையில் அமைதியாய் அவள் அமர, அவளை மறந்து கூடி சிரிக்கும் அவளின் உடன்பிறப்புகளை தேடியது அவளின் உடல். மறைத்து ஒளித்து அவ்வப்போது வெளிப்படுத்தும் தந்தையின் கள்ளமில்லா பாசத்தை தேடி திரிந்தது அவளின் உடல். தேடிய எவையும் கிடைக்காமல் நிஜத்தை ஏற்று அப்படியே அமர்ந்திருந்தாள். நான் தான் பெண்ணாக பிறந்து விட்டேனே என்ற கவலையுடன். ஒருவேளை பெண்ணாக இல்லாமல் இருந்தால் பிறந்த வீட்டிலேயே இறப்பு வரைக்கும் வாழ்ந்திருக்கலாமோ? எல்லாமும் மாறிவிட்டது. கடமை ஒரு கண்ணாகிவிட்டது. இதுவரை வாழ்ந்த காலம் பொற்காலம் என்று தெரியாமலேயே இத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம். தாய் அவளின் கறிக்குழம்பையே குறை பேசிய என் நாக்கு இன்று அவள் கையால் ரசமாவது கொஞ்சம் கிடைக்காதா என்று ஏங்கியது. இனி நீ அவர்களின் மகள் அல்ல, அவரின் மனைவி, அவர்களின் மருமகள் என்று உணர்த்தியது திருமணத்திற்கு பின்னான அந்த நாட்கள். தாய் சமைத்து நீ சாப்பிட முடியாது, நீ சமைத்து நீயே சாப்பிட வேண்டும். இனிமேல் ஊரின் அருமை, வீட்டின் அருமை என அனைத்தையும் அந்த சில நாட்கள் பாடம் எடுத்துவிட்டது. எல்லாமும் தானே தன்னுடன் புலம்பித் தள்ளி கடைசியாய் அவளிடமே சொல்லிக் கொண்டாள், பெண்ணாய் பிறந்து விட்டாய்.